டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் பரவசம் அவர்களுக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அறிமுக கூட்டம் நடந்தது. இன்றைக்கு பல்லட தொகுதியை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே அதிமுக கோட்டை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இன்றைக்கி எடப்பாடியார் 21 அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று தான் வாக்களித்தார். இங்கெல்லாம் அந்த அடிப்படையில் 2026 மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தொகுதி வெற்றணும். ஏன்னா 2011 கிட்டத்தட்ட 69,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த முறை உறுதியாக 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதி வெற்றி பெறும். அதே போல் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று 210 தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி இனி இருக்கக்கூடாது, எந்த திட்டமே செய்யலை. திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, நீலகிரிக்கு, தமிழ்நாடு முழுவதும் ஆகவே அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்ற முடிவு செய்துவிட்டார்கள். அது உறுதியாக நடக்கும். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற சூழ்நிலை பணம் கொடுத்து வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? பணம் கொடுத்தா இல்லை பணம் கொடுக்காம? நாங்கள் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் சந்திப்போம். ஆகவே இன்றைக்கி திமுக எது பண்ணால் முறியடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மக்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பணங்கிறது ஒரு பொருட்டாக இருக்காது. இன்றைக்கி மக்களுக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், நல்ல திட்டங்களை கொடுக்கணும். கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்துக்கு முக்கிய திட்டமான அத்திக்கடுவான திட்டம், ஃபஸ்ட் திட்டத்தை முழுமையாக எல்லா குளத்துக்கும் தண்ணி போகணும். 2வது திட்டம் வரணும். ஆனமலையார் நல்லா திட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடப்பாடி இருக்கும்போது கமிட்டி அமைச்சாங்க, அப்படி கிடப்பில் போட்டாங்க, அது வரணும். ஏர்போர்ட் விரிவாக்கம் நிலம் எடுத்து கொடுத்தோம் நாங்கள் இருக்கும்போது, அது கிடப்பில் போட்டாங்க. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் விரும்புகிறாங்க. ஆகவே கண்டிப்பாக இது நீங்கள் சொல்கிறது எதுவுமே எடுபடாது. மக்களுக்கு திட்டங்களோ சட்ட ஒழுங்கு, மக்கள் பாதுகாப்பு அதை விரும்புவாங்க. அதுக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும். அதிமுக இன்றைக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையன் பரவசம் அவர்களுக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அறிமுக கூட்டம் நடந்தது. இன்றைக்கு பல்லட தொகுதியை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே அதிமுக கோட்டை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இன்றைக்கி எடப்பாடியார் 21 அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று தான் வாக்களித்தார். இங்கெல்லாம் அந்த அடிப்படையில் 2026 மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே தொகுதி வெற்றணும். ஏன்னா 2011 கிட்டத்தட்ட 69,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த முறை உறுதியாக 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதி வெற்றி பெறும். அதே போல் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று 210 தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி இனி இருக்கக்கூடாது, எந்த திட்டமே செய்யலை. திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, நீலகிரிக்கு, தமிழ்நாடு முழுவதும் ஆகவே அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்ற முடிவு செய்துவிட்டார்கள். அது உறுதியாக நடக்கும். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற சூழ்நிலை பணம் கொடுத்து வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? பணம் கொடுத்தா இல்லை பணம் கொடுக்காம? நாங்கள் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் சந்திப்போம். ஆகவே இன்றைக்கி திமுக எது பண்ணால் முறியடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மக்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பணங்கிறது ஒரு பொருட்டாக இருக்காது. இன்றைக்கி மக்களுக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், நல்ல திட்டங்களை கொடுக்கணும். கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்துக்கு முக்கிய திட்டமான அத்திக்கடுவான திட்டம், ஃபஸ்ட் திட்டத்தை முழுமையாக எல்லா குளத்துக்கும் தண்ணி போகணும். 2வது திட்டம் வரணும். ஆனமலையார் நல்லா திட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடப்பாடி இருக்கும்போது கமிட்டி அமைச்சாங்க, அப்படி கிடப்பில் போட்டாங்க, அது வரணும். ஏர்போர்ட் விரிவாக்கம் நிலம் எடுத்து கொடுத்தோம் நாங்கள் இருக்கும்போது, அது கிடப்பில் போட்டாங்க. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் விரும்புகிறாங்க. ஆகவே கண்டிப்பாக இது நீங்கள் சொல்கிறது எதுவுமே எடுபடாது. மக்களுக்கு திட்டங்களோ சட்ட ஒழுங்கு, மக்கள் பாதுகாப்பு அதை விரும்புவாங்க. அதுக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.